ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாத்திராகம் 1 அதிகாரம் 12 வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்கள் அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அதாவது யோசேப்புக்கு அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்தில் தோன்றாரு. அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோன்னா ஜனங்கள் வந்து ரொம்ப பழகி பெருகிறாங்க. அந்த ஜனங்கள் ரொம்ப பலத்தமாக இருக்கும். இந்த ஜனங்களை எப்படியா நம்ம ஒரு யுத்தம் பண்ணி இந்த ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி அந்த ராஜா வந்து பயங்கரமாக திட்டம் போட்டு அந்த ஜனங்களை ஒடுக்குறாரு. அந்த ஜனங்களை அழிக்க நினைக்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை அந்த ராஜாவில் அழிக்க முடியல. அந்த ராஜாவில் ஒடுக்க முடியல. அவர் ஒடுக்க இந்த ஜனங்கள் பெருக்குது. அழிக்க அந்த ஜனங்கள் உருவாகுது. அந்த ராஜா ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த ராஜா ரொம்ப ஜனங்களை அழிக்க முடியல சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இன்றைக்கி அநேக பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கிறிஸ்துவங்களை அழிக்க நினைக்கிறாங்க, கிறிஸ்துவங்களை ஒடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால கிறிஸ்துவங்களை அழிக்கவும் முடியல, கிறிஸ்துவங்களை ஒடுக்கவும் முடியல. ஆனால் எங்கள் ஏசப்பா வந்து யாரும் அழிக்கிற தேவன் கிடையாது, யாரும் ஒடுக்கிற தேவன். அவர் அன்பு உள்ள தேவன், அவர் அன்பு காட்டுற தேவன். நீங்கள் எப்படியாப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஏசப்பா அவர் அன்பு காட்டுற, அவர் அன்பு இரக்கம் உள்ள தேவன். இந்த ஏசப்பா நீங்கள் நம்பி நீங்களும் வாங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பாரு. நீங்கள் ஒரு ஒடுக்கத்தில் இருக்கீங்களா, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நீங்கள் பாவத்தில் இருக்க நிச்சயமாக இந்த பாவத்திலிருந்து ஏசப்பா உங்களை விடுவிப்பார். நீங்கள் அழிவில் இருக்கீங்களா, இந்த ஏசப்பா நம்பி வாங்க. ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார். இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு புது வாழ்க்கை தருவார். ஒன்றே இந்த கிறிஸ்துவங்களை நீங்கள் அழிக்க நினைக்காதீங்க, கிறிஸ்துவங்களை ஒடுக்க நினைக்காதீங்க. இந்த இயேசுவை நம்புங்க. நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பாரு. அந்த ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க நினைச்சாரு, அழிக்க நினைச்சாரு. ஆனால் அந்த ராஜாவில் முடியல. ஏன்னா என் தேவன் வந்து அப்படியாப்பட்ட சர்வ வல்லம் உள்ள தேவன். இன்றைக்கே நீங்கள் அப்படியாப்பட்ட காரியத்தை நினைக்காதீங்க. ஒன்று இந்த இயேசுவை நம்புங்க, உங்களையே பாதுகாப்பார். ஆமென்.